பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். ஒண்ணு நமக்காகவே பிறந்த தேவதை, இன்னொன்னு நமக்கே பிறந்த தேவதை. நீரே இல்லாமல், பொதுவா நீரும் தேவை இல்லையா ஒரு செடி வளர, நீர் இல்லாமல் சூரிய ஆற்றல் வைத்துக் கொண்டே வளரக்கூடியது எருக்கம். எருக்கம் இலையை வைத்து தலை குளிக்கும் பழக்கம் ஒன்று உண்டு. அதை தரேன், நீ ஒன்றை உன் தலையில வச்சுக்கோ, ரெண்டை உன்னோட கண்கள்ல வச்சுக்கோ, இன்னும் ரெண்டை உன்னுடைய தோள், இன்னும் ரெண்டு உன்னுடைய கால், மொத்தம் 7 இலை. இத வச்ச உடனே அவருக்கு கொடுத்த வரத்தையும் பாருங்க, அவர் எங்கேயுமே துஷ்பிரயோகம் பண்ணல. அம்பு படுக்கையில இருந்து கூட அந்த ஒரு வரத்தை அவர் எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா, நீ தவறு செய்யல, பெரிய விஷயம். தவறு செய்பவர்கள் பாவிகள். நீ தவறே பண்ணல, ஆனா ஒரு தவறுக்கு சாட்சியா இருந்த. எந்த தவறு மறந்துட்ட பத்தியா? அது ஒரு சில நிமிடங்கள் நடந்திருக்கலாம், ஆனா அது பெரிய ஒரு தாக்கத்தை இப்ப வரை நம்ம பாஞ்சாலியோடைய துகிலுரிச்சதை பேசுறோம். ஆனா நீங்க சூரியன்ல எவ்வளவு நேரம் நின்னாலும் எரிவோமானா எரிய மாட்டோம். ஆனா லென்ஸ் பூத கண்ணாடி வச்சு எதையாவது வச்சா எரியும். அப்ப சூரியனுக்கு எரிக்கும் ஆற்றல் இருந்தும் எவ்வளவு கருணை பாருங்க, நமக்கு விட்டமின் டி தரது. இந்த விட்டமின் டிக்கான பண்டிகை இதுதான் சொல்லலாம். ஆன்மீகமா நம்முடைய இந்த ஒரு தர்மப்படி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கான பாவங்களும் எதெல்லாம் மிச்சம் வச்சிருக்கோமோ, அறியாம செஞ்சிருப்போம்ல, அதெல்லாம் குறையும். நாமளும் பீஷ்மர் அப்படின்றவருக்கு ஒரு பித்ரு பண்ற மாதிரி. ரத சப்தமி, அந்த ரத சப்தமியோட சிறப்புகள் சொல்லுங்க. ரத சப்தமி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 16வது தேதி வரப்போகுது. இந்த ரத சப்தமி அப்படின்றது தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு புண்ணிய திருநாள். தை மாதம் வளர்பிறை, தை அமாவாசை முடிந்து வளர்பிறையில் வரும் சப்தமி 7வது நாள்ல வரக்கூடிய ஒரு வைபவம். இதை பத்தி அவேர்னஸ், விழிப்புணர்வு நிறைய பேருக்கு தெரியல, சிலருக்கு தெரிகிறது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரத சப்தமி அன்று எருக்கம் இலையை வைத்து தலை குளிக்கும் பழக்கம் ஒன்று உண்டு. நம்ம நினைப்போம் இல்லையா, இது எதுக்கு தெரியாது, எதனால பண்றோம். இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணோம்னா கரண்ட் ஷாக் அடிக்கும்ன்றது தெரியாம தொட்டாலும் ஷாக் அடிக்கும், புரிஞ்சா தொடவே மாட்டோம். அதனால சில விஷயங்களை புரிஞ்சு பண்ணும் பொழுது அதனுடைய தன்மை, அதனுடைய என்ன சொல்றது, பலன்கள் நமக்கு புரியும். இதுக்கு அப்படியே ஒரு யுகம் கடந்து போலாம். இது கொண்டாடுறது அப்படின்றது ரொம்ப வருஷமா இருந்தாலும் பிரதானமா மகாபாரதத்துல ஒரு அற்புதமான நிகழ்வு. யுகம் முன்னாடி போனோம்னா துவாபர யுகம். துவாபர யுகத்துல எல்லோருக்குமே பிதாமகர் பீஷ்மர் தெரியும். அவர் பேர் ஏன் பீஷ்மர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவவிரதன்றதான் அவருடைய பெயர். பீஷ்மர்னா பயங்கர பெரிய சத்தியத்தை எடுத்து அதன்படி வாழ்பவர். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் அக்னிஹோத்திரம் பண்ணதுனால திருமணம் ஆயிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியல் இல்ல உண்மையான விளக்கங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில அவர் தன்னுடைய தந்தைக்காக, அவர் இன்னொரு தந்தையினுடைய 2ஆம் திருமணத்தை ஆதரித்து அதற்காக நான் குழந்தை ஈன்று கொள்ள மாட்டேன், அதனால திருமணமும் பண்ண மாட்டேன், இப்பத்துல இருந்து நான் ரொம்பவே ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வேன் சொன்னவர், சொன்னபடி வாழ்ந்தவர். இவருக்கு 18 நாள் யுத்தம். மகாபாரதம் நம்ம மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிரபலமான சரித்திரம். அம்பு படுக்கையில இருக்கார், அங்க போயிடுறான். இங்க இவர் யார் அப்படின்னு சொல்லியாச்சு. அதோட அவர் பாரத குருக்ஷேத்திர போர்ல அம்பு படுக்கையில இருக்கார். ஒரு உயிர் விடணும் அப்படின்னா டக்குன்னு போயிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, படுத்துண்டுலாம் இருக்கக்கூடாது, இறந்து போறதே தெரியாம போயிடுறதுதான் இன்னும் பெரிய வரம். ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா அம்பு படுக்கை இட்டு பல நாள் வலிக்க படுத்துட்டு இருக்க. அது ரொம்ப யாருக்குமே வரக்கூடாத ஒரு கஷ்டம் அவருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் போர் முடியும், யாரெல்லாம் எதிரெதிராளிகளாக இருந்தார்களோ, ஆனா சாயந்தரான போர்லாம் முடிஞ்ச உடனே பாண்டவர்களும் கௌரவர்களும் தாத்தாவை பார்க்க வருவாங்க. நீ ஏன் தாத்தா இன்னும் இப்படி கஷ்டப்படுற? அவர்கிட்ட ஒரு வரம் இருக்கு, தான் எப்ப நினைக்கணுமோ அப்பதான் இறக்கணும்ன்ற வரம். அந்த வரம் நமக்கு இல்லாததும் நல்லது. இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும் பொழுதே போயிடலாம்னு நினைச்சிரும். அப்படி இல்லாததால தானே நிறைய சமயம் கீழே போய் மேல வாழ்க்கையில ஓடிண்டே இருக்கும். அந்த வரம் நமக்கு சிலதெல்லாம் வரமே இல்லை. அவருக்கு கொடுத்த வரத்தையும் பாருங்க, அவர் எங்கேயுமே துஷ்பிரயோகம் பண்ணல.
அம்பு படுக்கையில இருந்து கூட அந்த ஒரு வரத்தை அவர் எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் வந்து எப்ப இறப்பேன் தெரியுமா? தட்சிணாய காலம் முடிஞ்சு உத்தராயண காலம், அதாவது தையில இருந்து உத்தராயணம், அந்த சமயத்துல இறக்கணும் ஒரு நாள். அந்த சமயத்துக்காக காத்துட்டு இருக்கேன். 7வது நாள் சப்தமி வருது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இறக்கணும்னு நினைக்கிறாரு, இறந்துட முடியுமான்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் வந்து நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அதெல்லாம் கேட்கிறாங்க. அப்ப மகாபாரதத்தை எழுதியது வியாசர். சொல்ல போனா பீஷ்மருடைய அப்பா 2ஆம் திருமணம் செய்து கொள்கிறார் இல்லையா, அவங்களுக்கு முதல் மகன் பிறக்கிறார், அவர் தான் வியாசர். வியாசர் வரார். வந்த உடனே பீஷ்மா இது என்ன இப்படி ஒரு நிலைமை? இல்ல எனக்கு வந்து உயிர் போகணும் ஒரு நாள் நினைக்கிறேன், ஆனா போகுமானும் தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சிரிச்சுண்டே பொறுமையா சொல்றார். அதுவும் ஒருத்தர் வருத்தத்துல இருக்கும் பொழுது அவர் பண்ண குற்றத்தை சொல்றதுன்றது வந்து வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பொறுமையா சொல்லணும். அதை நம்ம எடுத்து யோசிச்சு பார்த்தா பெரிய உண்மை கூட இருக்கும். அவர் சொல்றாரு, உனக்கு பாவ புண்ணிய கணக்குகள் முடிஞ்சாதான்ப்பா வரும். இவர் கேட்கிறார், நானா எல்லாருக்குமே நல்லது தானே பண்ணேன், அப்பாவுக்காக என்னுடைய வாழ்க்கையே விட்டுட்டேன், தாத்தான்னு இருந்த என்னுடைய பேர குழந்தைகளுக்காக அவங்க சாம்ராஜ்யத்துக்கு தானே வாழ்ந்தேன், எனக்குன்னு வாழ்ந்ததை விட இந்த பிறவியே மற்றவர்களுக்காக வாழ்ந்தது தானே அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இவர் பொறுமையா சொல்றார், நீ தவறு செய்யல, பெரிய விஷயம், தவறு செய்பவர்கள் பாவிகள், நீ தவறே பண்ணல, ஆனா ஒரு தவறுக்கு சாட்சியா இருந்த. எந்த தவறு மறந்துட்ட பத்தியா? அது ஒரு சில நிமிடங்கள் நடந்திருக்கலாம், ஆனா அது பெரிய ஒரு தாக்கத்தை இப்ப வரை நம்ம பாஞ்சாலியோடைய துகிலுரிச்சதை பேசுறோம். அப்ப அந்த பாஞ்சாலியினுடைய மனசு எப்படி இருக்கும்? உன்கிட்டயும் தானே நியாயம் கேட்டான், ஆனா நீ என்ன பண்ண? துரியோதனனுக்கு துச்சாதனனுக்கு பயந்து நின்ன. அது பீஷ்மர் பண்றது மட்டும் இல்லை, நீங்க யோசிச்சு பாருங்களேன். நமக்கு தெரியும் ஒரு விஷயம் அநீதி அநியாயம், ஆனா நம்ம கூட சில சமயத்துல இது பண்ணா இங்க போய் தட்டி கேட்டா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், நம்ம வேலையை பார்க்கலாம். இப்படிலாம் நம்ம கடந்து போற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதை வந்து முதல்ல சொல்ற, நீ கடந்து போயிட்ட, நீ அந்த இடத்துல இருந்த உன் கை தடுத்திருக்கலாம், கால் அங்கிருந்து கோவமா போயிருக்கலாம், இது அநீதி நிறுத்துங்கன்னு எதுவுமே பண்ணாம அங்க இருந்தா அந்த தவறை உணர்றது வரைக்கும் உன்னுடைய உயிர் என்பது போகாது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆமா இல்லையா? இன்னொரு வருத்தம், எல்லாருக்கும் அந்த பித்ரு கடன் பண்றதுக்கு குழந்தைங்க இருப்பாங்க, எனக்கு யாரும் கிடையாதே அப்படின்னு வேற ஒரு வருத்தம். அப்ப அவர் சொல்றாரு, உனக்காக எல்லாருமே பித்ரு கடன் பண்ணுவாங்க, உனக்கு அத்தனை பேரும் குழந்தைங்க எப்படின்னு கேட்கறியா? ஏன்னா இந்த ரத சப்தமி தொடங்கி நிறைய பேர் பண்றாங்க, ஆனா நிறைய பேர் இனிமே செய்ய ஆரம்பிக்கணும். அந்த ரத சப்தமியில எருக்கம் இலையை வைத்து குளிக்கணும். எதனால அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கும் பீஷ்மர் சொல்றார், இந்த சூரியனே என்னுடைய உயிர் எடுத்துக்கட்டும், யாருமே என் மேல தீ வைக்க ஆள் இல்லை, அப்படியே சூரியன் எடுத்துக்கட்டுமே. அப்ப அவர் சொல்றார், சூரியன் வந்து காக்கும் தெய்வம், அவர் தான் நெருப்பு, ஆனா நீங்க சூரியன்ல எவ்வளவு நேரம் நின்னாலும் எரிவோமானா எரிய மாட்டோம், ஆனா லென்ஸ் பூத கண்ணாடி வச்சு எதையாவது வச்சா எரியும். அப்ப சூரியனுக்கு எரிக்கும் ஆற்றல் இருந்தும் எவ்வளவு கருணை பாருங்க, நமக்கு விட்டமின் டி தரார். இந்த விட்டமின் டிக்கான பண்டிகை இதுதான் சொல்லலாம். மார்னிங் டைம், அதாவது யூஎஸ்ல பாத்தீங்கன்னா டே டைம் நைட் டைம்னு மாறும், அப்படி நமக்குமே டே டைம் ஜாஸ்தியாக போறது இந்த ரத சப்தமியில இருந்து. சயின்டிபிக்காவும் இது வருது. அப்ப இந்த சூரியன் உன்னை டைரக்டா எரிக்க மாட்டார், ஆனா உனக்கு ஒரு 7 எருக்கம் இலை தரேன். ஏன்? சூரிய ஆற்றல் மிக்கது எருக்கம் இல்லை. நீரே இல்லாமல், பொதுவா நீரும் தேவை இல்லையா ஒரு செடி வளர, நீர் இல்லாமல் சூரிய ஆற்றல் வைத்து கொண்டே வளரக்கூடியது எருக்கமில்லை, அதை தரேன். நீ 1 உன் தலையில வச்சுக்கோ, 2 உன்னோட கண்கள்ல வச்சுக்கோ, இன்னும் 2 உன்னுடைய தோல், இன்னும் 2 உன்னுடைய கால், மொத்தம் 7 இலை. இதை வச்ச உடனே உன்னுடைய பாவங்கள் குறையும். முதல்ல பாவ புண்ணிய கணக்கு தீர்ந்து போனாதான் உனக்கு மோட்சமோ முக்தியோ கிடைக்கும். இறக்கலாம், பாவத்தோட இறந்து இன்னொரு பிறவிக்கு எப்படி வேணாலும் இறந்துடலாம், ஆனா முக்தினும் பொழுது பாவமும் இருக்கக்கூடாதான் புண்ணியமும் இருக்கக்கூடாது. அப்போ உனக்கு இருக்கிற அந்த ஒரு பாவம் நிவர்த்தியாக இந்த எருக்கம் இலை, மித்த உடம்பெல்லாம் அந்த சூரிய ஒளிப்பட்டு உன்னுடைய பாவங்கள் குறையும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அது மாதிரி செய்து இந்த ரத சப்தமி தொடர்ந்து வர ஏகாதசி அன்று உயிர் விடுகிறார். இது சரித்திரம். இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு வரலாம். நம்ம கூட வருஷம் பாவம் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு தடவை டாக்ஸ் கட்டுறோம், டைரி யூஸ் பண்றோம். அது மாதிரி இந்த தைனா ஜான் ஃபெப்ல தான் வந்துடும். இந்த சமயத்துல இருக்கிற ரத சப்தமி அன்னைக்கு நம்ம கூட 7 எருக்கம் இலைய, பெண்களா இருந்தா மஞ்சளை கொஞ்சம் 7லையும் சேர்த்துண்டு, ஆண் குழந்தைகளா இருந்தா அக்ஷதைன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் தெளிச்ச அரிசி
அதையும் வச்சு 7 இடத்துல வைப்பாங்க அந்த காலத்துல பெரியவங்க. இப்ப கூட அதை கொண்டு வரலாம். தலையில 1, தோல்ல 2, கண்கள்ல 2, கால்கள்ல 2. உங்க ஈஸ்ட் டிரெக்ஷன் கிழக்கு பக்கமா நின்று தலைய நம்ம குளிக்கணும். குளிச்ச உடனே அந்த இலையெல்லாம் எடுத்து ஓரமா போட்டுடணும். இது மாதிரி பண்ணா சயின்டிஃபிக்கா பார்த்தா எருக்கம் இலை அப்படின்றது ஒரு விட்டமின் டி தரத்துக்கான ஒரு முதல் விஷயம். இதுல இருந்து சூரிய ஒளி நம்ம மேல படும், விட்டமின் டி தேவை. ஆன்மீகமா நம்முடைய இந்த ஒரு தர்மப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான பாவங்களும் எதெல்லாம் மிச்சம் வச்சிருக்கோமோ அறியாம செஞ்சிருப்போம்ல அதெல்லாம் குறையும். நாமளும் பீஷ்மர் அப்படின்றவருக்கு ஒரு பித்ரு பண்ற மாதிரி. அதனால்தான் இந்த ஒரு ரத சப்தமி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா பீஷ்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளாலையும் சொல்லப்படுது. சூரிய ஒளி நல்ல விஷயமா, இயற்கையை போற்ற வேண்டிய ஒரு விஷயம். அதனால இந்த ரத சப்தமிக்கு இதை செஞ்சு நம்ம பாவங்களை கழிக்கும். பாவம் கழிக்கிறதுக்கான ஒரு தினம் தான் இந்த ரத சப்தமி. அது ரத சப்தமினா 7, சப்தமினா 7, ரதம்னா அதை ஏறி சூரியன் அப்படி டைரக்ஷன் மாறுறார் அப்படி கூட வச்சுக்கலாம். இதுல இருந்து அந்த டே டைம் நமக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அந்த கோடை காலம் நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கும். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். ஒண்ணு நமக்காகவே பிறந்த தேவதை, இன்னொன்னு நமக்கே பிறந்த தேவதை.